புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாப்பூர் பகுதியிலிருந்து 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பெருமாள் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அறந்தாங்கி அரசு கலைக்கல்லூரி தொல்லியல் துறையினர் மேற்கொண்ட ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட சிலை பல்லவ மன்னர்கள் ஆட்சிக் காலத்தை சேர்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருமாள் சிலை இரு காதுகளிலும் அணிகலன் அணிந்து பட்டு பீதாம்பரம், முப்புரி நூல், சங்கு சக்கரம் போன்றவற்றுடன் உள்ளது. நீல்கிரீடம், வரதமுத்திரை, அபயமுத்திரையுடன் காட்சி தரும் இந்த சிலையை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. கரூரில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு பிரியாணி அரிசி, மளிகை பொருட்கள், நெய் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய ரம்ஜான் தொகுப்பை அமைச்சர் செந்தில் பாலாஜி வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு சிறுபான்மை மக்கள் எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றார். நெல்லை மாவட்டம் மதவக்குறிச்சி அருகே மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று ஆலங்குளம் செல்லும் சாலையில் பாதி எரிந்த நிலையில் காலாவதியான மாத்திரை, டானிக், ஊசிகள் உள்ளிட்டவை கொட்டப்பட்டிருந்தன. இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் நோய் தொற்றை பரவும் விதமாக செயல்பட்டது, அபாயகரமான நோய் தொற்றை பரப்பும் வகையில் செயல்படுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் மானூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுகாதாரத்துறை மூலம் குப்பைகளை அகற்றும் பணியும் நடைபெறுகிறது. திண்டுக்கல் அருகே நத்தமாடிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது 100 அடி ஆழ கிணற்றில் விழுந்த காளை 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டது. மாரியம்மன் கோயில் திருவிழாவிற்காக நடத்தப்பட்ட போட்டியில் 700 ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்டன. 300 மாடுபிடி வீரர்கள் களம் கண்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு சைக்கிள், குத்துவிளக்கு, அண்டா, மிக்சி, ஃபேன் போன்றவை பரிசாக வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் வாளரமாணிக்கம் கிராமத்தில் காமன் சுவாமி உயிரிழப்பும் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி, குதிரைவண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு, சின்ன குதிரை ஆகிய பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. 35 ஜோடி மாட்டு வண்டிகள் மற்றும் 11 சின்ன குதிரை வண்டிகளும் கலந்து கொண்டு இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தோடி பரிசுகளை தட்டிச் சென்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் மூட்டை மூட்டையாக கொட்டப்படும் கோழி இறைச்சியால் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது. சூளகிரி சுற்றுவட்டாரத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் இரவு நேரங்களில் மக்கள் நடமாட்டம் இல்லாத நெடுஞ்சாலை ஓரங்களில் கொட்டப்படுகின்றன. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் பரவும் அபாயம் உள்ள நிலையில் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் 50 ரவுடிகளின் வீடுகளில் சோதனை நடத்திய காவல்துறையினர் 5 பேரை கைது செய்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் ரவுடிகளின் வீடுகளில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அருண் பிரபு, ஆறுமுகம், சத்யசீலன், பிரகாஷ், வெற்றிவேல் உள்ளிட்டோரை கைது செய்தனர். இவர்களின் பல்வேறு திருட்டு, வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் உருவான நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஜெய்ப்பூர் நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்னர் வானை வண்ணமயமாக்கும் வகையில் வான வேடிக்கைகள் அரங்கேற்றப்பட்டன. ஆண்களை விட பெண்கள் மிகவும் புத்திசாலிகள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பெண் என்பவர் யார் என்று டிரம்பிடம் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த டிரம்ப், பெண் என்பவர் குழந்தை பெற்றுக் கொள்பவர், அவர்களுக்கும் சமத்துவம் இருக்கிறது என்றார். பெண்களின் விளையாட்டுப் போட்டிகளில் திருநங்கைகள் கலந்து கொள்வதற்கு எதிராக பேசிய டிரம்ப், அது நியாயமற்றது என்றார். கரூர் அருகே சைக்கிளில் சென்ற மாணவர் மீது புளிய மரக்கிளை விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மாணவர் உயிரிழந்தார். சீட்டாப்பட்டியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவர் தென்னரசு கடந்த 27ஆம் தேதி தேர்வு எழுதிவிட்டு சைக்கிளில் சென்றபோது புளிய மரக்கிளை முறிந்து தலையில் விழுந்ததில் காயமடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலை ஓர ஹோட்டலுக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாலை நேரத்தில் கள்ளக்குறிச்சியிலிருந்து ஈரோட்டிற்கு சவுக்கு மரலோடு ஏற்றி வந்த லாரி எட்டிமடை புதூர் பிரிவு வழியாக சென்றது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய லாரி செட்டிநாடு மெஸ் என்ற ஹோட்டலுக்குள் புகுந்து பின்புறம் உள்ள காம்பவுண்ட் சுவரின் மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்நிலையில் விபத்திற்கான காரணம் என்ன என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கோவையில் குடியிருப்பு அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி தாவேக்காவினர் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கடை இடையூறாக உள்ளதாக கூறி போராட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே இருசக்கர வாகனத்திலிருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்த 17 வயது சிறுவன் உயிரிழந்தார். விஜயபுரத்தைச் சேர்ந்த தீனதயாளன் தனது நண்பர்கள் இருவருடன் கடந்த 21ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் திருக்குவளை மெயின் ரோட்டில் சென்றார். வெள்ளைத்திடல் அருகே சென்றபோது மூவரும் இருசக்கர வாகனத்துடன் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். இதில் பலத்த காயமடைந்த தீனதயாளன் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள எல்லப்ப நாயுடுபேட்டையில் உள்ள 5 வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ராஜேந்திரன் என்பவர் வீட்டில் 35,000 ரொக்கம், கார்த்திகேயன், சுமதி ஆனந்த், சசிகலா, தயாளன் ஆகியோர் வீடுகளில் புகுந்த கொள்ளையர்களுக்கு பணம், நகை எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த திருட்டுச் சம்பவங்கள் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது மாயமான மீனவரை தேடும் பணி தொடர்கிறது. சனிக்கிழமை மதியம் 2 மணி அளவில் குமார் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் லட்சுமணன், சந்தோஷ், நவலிங்கம் உள்ளிட்டோர் மீன்பிடிக்க சென்றனர். 12 மைல் கடல் தொலைவில் மீன்பிடிக்க வலையை விரித்தபோது படகின் ஓட்டுநராக இருந்த லட்சுமணனை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து சக மீனவர்கள் கடலோர பாதுகாப்பு குழும காவலர்களுக்கு தகவல் அளித்த நிலையில் தேடுதல் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. ஈரோட்டில் பள்ளி மாணவ மாணவிகளிடையே செல்போன் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிடத்தான் ஓட்டம் நடைபெற்றது. தனியார் பொறியியல் கல்லூரியில் தொடங்கிய ஓட்டம் வில்லரசம்பட்டி வரையில் சென்று மீண்டும் அதே வழியாக கல்லூரியை வந்தடைந்தது. இதில் 4 முதல் 12 வயது வரை உடைய 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் அருகே மரக்கறி அரைக்கும் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. பாண்டியநகர் பகுதியைச் சேர்ந்த பிர்லா பெரியவள்ளிக்குளம் பகுதியில் மரக்கறி கட்டைகளை அரைத்து விற்கும் ஆலை வைத்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆலைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் என்ன என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல்லில் உள்ள திரையரங்கிற்கு வந்த நடிகை விக்ரமை காண ரசிகர்கள் முதல் மாடியில் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உமார் ராஜேந்திரா திரையரங்கில் வெளியான வீரதீர சூரன் படத்தை காண விக்ரம் மற்றும் துஷாரா விஜயன் ஆகியோர் வந்தனர். அப்போது அவரை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்ததுடன் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. மேலும் நடிகர் விக்ரம் வந்த கார் மீதும் ரசிகர்கள் ஏறியதால் அவர் கோபமடைந்தார். புதுக்கோட்டை விராலிமலை அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்ற மக்கள் நாட்டு மீன்களை அள்ளிச் சென்றனர். ராமக்கவுண்டம்பட்டியில் பாலைக்குளத்தில் 6 ஆண்டுகளுக்கு பின்னர் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஊர் மக்களின் வலைகளில் கெளுத்தி, விரால், கெண்டை, கட்லா போன்ற வகையிலான மீன்கள் சிக்கிய நிலையில் அதனை மகிழ்ச்சியுடன் மக்கள் எடுத்துச் சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளுக்காக அதிமுக சார்பில் மாட்டு வண்டி எழுக்கை பந்தயம் நடைபெற்றது. சந்தைப்பேட்டை அருகே பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 39 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. போட்டியில் பங்கேற்ற மாடுகள் ஒன்றை ஒன்று முந்திக் கொண்டு சீறி பாய்ந்து ஓடியதை சாலை ஓரம் நின்றிருந்த மக்கள் கண்டு ரசித்தனர். மயிலாடுதுறையில் பாதாள சாக்கடை திட்ட பழுதுநீக்க பணிகளை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர். மயிலாடுதுறை மக்களின் நீண்ட கோரிக்கையான பாதாள சாக்கடை பழுதுநீக்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு 83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கும் நிலையில் முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் அருகே இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் மூதாட்டி உயிரிழந்தார்.
நரியநேரி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தம்மாள் என்ற மூதாட்டி யுகாதி பண்டிகையை கொண்டாட பேரனுடன் தனது மகன் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பாரண்டவள்ளி கூற்றோடு அருகே முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தை முந்த முயன்றபோது மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதியதில் மூதாட்டி கோவிந்தம்மாள் உயிரிழந்தார். போர்ச்சுகல் நாட்டின் ஓபிடோஸ் பகுதியில் நடைபெற்ற சாக்லேட் திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த திருவிழா போர்ச்சுகல் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானதாகும். விதவிதமான சாக்லேட்டுகளை சமையல் கலைஞர்கள் தங்களது கண்முன்னேயே செய்து காட்டியதை பார்த்து பொதுமக்கள் வியந்தனர். குறிப்பாக சமீப காலமாக பலரை கவர்ந்துள்ள துபாய் சாக்லேட் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. சுமார் 80 கிலோ துபாய் சாக்லேட் தயாரிக்கப்பட்டு அங்கு வந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது.